இன்றைக்கு நாம் பார்க்கிற செய்தியின் தலைப்பு, கர்த்தர் நம்மை ஒரு நாளும் மறப்பது இல்லை. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுமே. கர்த்தர் நம்மை ஒரு நாளும் மறப்பது இல்லை. தேவன் நம்மை ஏன் மறப்பது இல்லை? கர்த்தர் ஒரு நாளும் மறப்பதில்லை. எந்தெந்த காரியத்துல அவர் நம்மை மறக்காமல் இருக்கிறார்? நம்முடைய தனிப்பட்ட காரியத்திலும், நம்முடைய பலவீனங்களிலும், நம்முடைய விழுந்து போகுதலிலும் கர்த்தர் நம்மை மறக்கிறவர் அல்ல. ஒரு நாளும் நம்மை கீழே விடுகிறவரும் அல்ல. அவர் எப்போதிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறார், எப்போதெல்லாம் அவர் எப்போது நம்ம நினைவில் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எடுத்த ஒரு வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 3. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் உருவாகும் போதே, கர்த்தருடைய வார்த்தை, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். ஆமென் சொல்லுவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம் தாயின் கர்ப்பத்தில் எப்போ உருவானமோ கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நாளில் இருந்து இந்த ஓய்வு நாளே நீங்க சபைக்குள்ள இருக்கிறீங்க, இந்த நாள் வரைக்கும் உங்களை கர்த்தர் மறக்கவே ஆமென் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை மறக்கவே இல்லை. அவர் மறந்து போகவே இல்லை. நாம் தான் என்ன செய்றோம்? அநேக நாட்கள், அநேக காலங்களில், அநேக சமயங்களில் தேவனை மறக்கிறோம், மறந்து போகிறோம், அவரை விட்டு பின்வாங்குகிறோம். கர்த்தருடைய சில பிரச்சனைகள், சில காரியங்கள் மூலமாய் தேவனை விட்டு நாம் தூர போகிறோம். ஆனால் அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை மறக்காததுனாலதான் இந்த இடத்திலே கர்த்தர் நம்மை உட்கார வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் மறுபடியும் நாம் இருக்கிறோம் என்பதற்கான அர்த்தம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் என்னை மறக்கவில்லை. ஆமென் சொல்லுவோமே. நம்ம அநேக நேரங்களிலே கர்த்தரை மறந்து போகிறோம், விட்டு விலகுகிறோம். அநேக நேரத்தில் ஜெபிக்க மறக்கிறோம், வேதம் வாசிக்க மறக்கிறோம். அநேக நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தை வருவதற்கு மறக்கிறோம். அநேக நேரத்தில் தேவனையே மறந்து போகிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை மறக்கவில்லை. இந்த சத்தமா ஆமென் சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, அப்போ கர்த்தர் நம்மை மறக்கவில்லை என்றால், ஒரு சமயத்திலோ, ஒரு நேரத்திலோ, ஒரு காலங்களிலோ, குறிப்பிட்ட நாட்களிலோ நாம் தேவனோடு உறவாடும் போது, தேவனோடு ஒன்றி இருக்கும் போது மாத்திரம் அல்ல, நீங்கள் கர்த்தரை மறந்து தூர போன வேளையிலும் கர்த்தர் உங்களை மறக்காமல் உங்களை காத்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் பலப்படுத்தி நடத்தி வந்திருக்கிறார். ஆமென் சொல்வோம். ஏன்னா வாசிக்க அடுத்த வசனம், 4வது வசனம். எது வரைக்கும் கர்த்தர் நம்மளை மறப்பதில்லையா? கவனிங்க. உங்கள் சொல்லுங்க எல்லாரும், முதிர் வயது வரைக்கும் கர்த்தர் நம்மை மறக்கவில்லை, அவர் ஒரு நாள் மறப்பதில்லை என்பதற்கான அர்த்தம் எப்படியாய் விளங்குகிறது என்றால், நம்முடைய எல்லா குறைவுகளிலும், எல்லா விதமான பலவீனங்களிலும், நாம் விழுந்து போகிற வேளையிலும் நம்மை தப்புவிக்கிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர். எது வரைக்கும்? உங்கள் முதிர் வயது வரைக்கும் உங்களை தப்புவிக்கிறவர், உங்களை பலப்படுத்துகிறவர், உங்களை மறுபடியும் தூக்கி எடுக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அது செய்து காண்பிக்கிறது. ஆமென் சொல்லுவோமே. அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே கர்த்தர் ஒரு நாளும் நம்மை மறக்காததற்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நான் ஜீவனோடு இந்த பூமியிலே நடமாடி கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டேனே. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும், நம்ம அநேக நேரங்களில் கர்த்தரை மறக்கிறோம். ஜோம் பண்ணிக்கலாங்க, இல்ல நேரமே இல்லை, பைபிள் படிக்க நேரமே இல்லை, சபைக்கு ஏன் வரல, நிறைய வேலைகள் ஆயிடுச்சு, மறக்கிறோம். அநேக நேரத்தில் விட்டு பின்வாங்குகிறோம். அநேக நேரத்தில் தேவ சமூகத்தையே தள்ளி விட்டு ஓடுகிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை மறக்கவில்லை. ஆமென் சொல்லுவோமே. ஒரு நாளும் மறக்கவில்லை.
ஒரு நாளும் மறப்பதில்லை. நம்மை கை தூக்கி எடுக்கிறவர், நம்மை காப்பாற்றுகிறவர், உங்கள் தாயின் கர்ப்பத்தில் உங்களை தூக்கி எடுத்தவர், உங்களை தாங்கினவர், இந்த நாள் வரைக்கும் உங்களை தாங்கிக் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. சத்தமாக ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் உண்மையாகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை உரித்தாய் மாற்றுகிறார். ஆனால் இந்த கர்த்தர் செய்த வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் செய்த நன்மைகளை அநேக நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகள், அதுவும் முக்கியமா இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து விட்டு, தேவனை விட்டு தூர போய் தேவனுடைய காரியங்களை அநேக நேரங்களிலே மறக்கிறவர்களாய் அவர்கள் மாறி இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தேவனுடைய காரியங்களை விட்டு மறந்து தேவனை விட்டு பின்வாங்குகிறவர்களாய், தேவனை விட்டு தூர போகிறவர்களாய், கர்த்தருடைய காரியங்களை விட்டு அவர்கள் மறந்து போனவர்களாய் காணப்பட்டார்கள். கவனிங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் வாசிப்போம். 8வது அதிகாரம் 3. கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள், யாக்கோபுடைய பிள்ளைகள் கிட்டத்தட்ட 12 பேர் இருக்கிறாங்க. இந்த இஸ்ரவேல் அவன் கர்த்தருக்கு, யாக்கோபு கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறான். ஆனால் அவனுடைய பிள்ளைகள் யூதா தொடங்கி கடைசியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை, தேவனை விட்டு பின்வாங்குகிற காரியங்களை பாருங்க. இஸ்ரவேல் பாருங்க, இந்த யூதா, ரூபன், ஒவ்வொரு பிள்ளைகளும், எப்ராயிம், ஒவ்வொரு பிள்ளைகளுமா இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஆனால் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள். கவனிங்க, இஸ்ரவேலுடைய பிள்ளைகள், அவனால் உண்டாகிற சந்ததிகள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த யாக்கோபுக்கு பின் வருகிற, இஸ்ரவேலுக்கு பின் வருகிற சந்ததிகள் தேவனுடைய காரியத்தில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. ஏன்னா அவனுடைய பிள்ளைகள், இன்னொருத்த எப்ராயிம், அவன் என்ன செய்யறான் பாருங்க, வாசிங்க 11. பாருங்க, கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை இந்த இஸ்ரவேலும் யூதாவும் எப்ராயிமும், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை, தேவனுக்கு விரோதமான அருவருப்புகளை அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்னும் பாருங்க, அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. வாசிங்கம்மா 14 வாசிங்க. கவனிங்க, இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை, அந்த வார்த்தை எல்லாரும் கவனிங்க, இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து, எல்லாரும் சொல்லுங்க, மறந்து, கர்த்தரை மறந்துட்டு அவங்க எங்க போறாங்களா? வாசிங்க. எதை என்ன கட்டுறாங்க? கர்த்தரை மறந்து கோவில்களை கட்டுறாங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரகங்களின் காரியங்களை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஏன்? யாரோட பிள்ளை, யாரோட சந்ததி இவங்களா? யாக்கோபுடைய சந்ததி, இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்த கிரியைகளை மறந்து, கர்த்தரையே மறந்து, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள், கோவில்களை கட்டுகிறார்கள். வாசிங்கம்மா. கர்த்தர் கோபத்தோடு சொல்லுகிறார். கவனிங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை, தன்னை உண்டாக்கின தேவனை மறந்து அநேக காரியங்களை, கர்த்தருக்கு விரோதமான அருவருப்புகளை, தேவனுக்கு விரோதமான காரியங்களை இந்த யூதாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் எப்ராயிமரும் அவர்கள் காரியங்களை நடப்பிக்கிறார்கள். இப்ப கர்த்தர் பாருங்க மிக கோபத்தோடு சொல்லுகிறார். வாசிங்க, அதுல இன்னொரு வசனம் தெளிவா இருக்கு பாருங்களேன். வாசிங்க 12வது அதிகாரம், ஓசியா 12 14. எப்ராயிம் அவர் என்ன பண்ணினானா சொல்லுங்க எல்லாரும். எப்ராயிம் அவரை மிகவும் கோபப்படுத்தினான். ஏன்? கர்த்தரை மறக்கிறது மாத்திரம் இல்லைங்க, அவருக்கு விரோதமான, கர்த்தருக்கு விரோதமான அருவருப்புகளை செய்து எப்ராயிம் அவரை மிகவும் கோபப்படுத்தினான். வாசிக்கமா.
பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாகவே சொல்லுது. கர்த்தர் அவன் செய்த எல்லா காரியங்களின் நிமித்தமாய் அவனுக்கு நிந்தையை வரப்பண்ணுவார், அவனுடைய பழிகளை அவன் மேல் சுமர பண்ணுவார், அவன் மேல் திருப்புவார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனா நல்ல கவனிங்க, கர்த்தர் உண்மையாகவே கோபமாய் இதை சொல்லிடுறாரு. பாரு, இந்த எனக்கு விரோதமான காரியங்களை இந்த யூதாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் எப்பிராயீமரும் அவர்கள் செய்கிறார்கள். தேவனுடைய வம்சமாயிருந்தும் தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிள்ளைகள் கோத்திரங்களாயிருந்தும் கர்த்தருக்கு பிரியமில்லாத கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்வதனாலே, கவனிங்க, அவன் காரியங்களை நடப்பிக்கிறதுனாலே கோபத்தோடு கர்த்தரே இந்த காரியத்தை மிகவும் கர்த்தரை கோபப்படுத்துகிறார்கள். கர்த்தரே இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை நினைவு கூர்றார். யாரை நினைவு கூர்றார் தெரியுங்களா? இந்த அவனுடைய இஸ்ரவேல் சந்ததிகள், இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் கர்த்தருக்கு விரோதமான கோபங்களை செய்தாலும், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தாலும், கர்த்தர் யாரை மாத்திரம் நினைக்கிறார் தெரியுங்களா? அவனுடைய முன்னோராகிய அந்த யாக்கோபை, இஸ்ரவேலை கர்த்தர் நினைக்கிறார். ஆமென் சொல்லுவோமே, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஏன் தெரியுங்களா? வாசிங்க 12 ஓசியா 12 வாசிப்போம், 2வது வசனம் வாசிப்போம். இவன் ஒரு பிள்ளை, யூதா, எப்ராஹிம், இஸ்ரவேலுடைய கோத்திரங்கள், இவெல்லாம் ஒரு பிள்ளை. யூதாவோடும் கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. வாசிங்க. ம் 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 பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை நினைவு கொள்றார். இந்த யாக்கோபை நான் நினைத்திருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். கர்த்தரிடத்திலே அழுது கெஞ்சி கர்த்தரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்ற அவனுடைய சந்ததிகள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் யாக்கோபை மறந்து போகவில்லை. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் பாருங்க, அவனுக்கு பின்னாக வருகிற சந்ததியை குறித்ததான காரியங்கள் தான் சொல்லப்பட்டிருக்குது. இந்த யாக்கோப், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், எப்ராஹிம், யூதா, இவங்க எல்லாமே அவனுடைய சந்ததிகள் தான். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனை கோபப்படுத்துகிற காரியங்கள் அவன் செய்த அந்த கோத்திரத்தார், அந்த சந்ததியின் ஜனங்கள் செய்திருந்த போதும் கர்த்தர் யாரை நினைவு கூறுகிறார் என்றால், நான் யாக்கோபை நான் நினைவு கூறுகிறேன். அல்லேலூயா. யாக்கோபு அவன் கர்த்தரோடு போராடி மேற்கொண்டது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை பாருங்க, அவன் கர்த்தரோடு போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். ஆமென் சொல்லுமே. கர்த்தர் உண்மையாகவே, ஒரு மனுஷன் கர்த்தருக்கு உண்மையா நீங்க இருந்தீங்கன்னா, உன்னுடைய சந்ததிகள் கர்த்தருக்கு பிரியமில்லாது செய்தாலும் உன்னோடு செய்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் மறந்து போக மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு செய்த வாக்குத்தத்தங்களை அவர் மறந்து போகிறவரும் அல்ல, மறந்து நிலை நிற்கிறவரும் அல்ல. ஆமென் சொல்லுவோமே. ஏனென்றால் கர்த்தர் அவ்விடத்திலே அவன் அழுது கெஞ்சி தேவனிடத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டதை அவர் நினைவு கூறுகிறார். கர்த்தர் நினைவு கூர்ந்ததுனாலதான், ஏன்னா இவர்கள் எல்லாருமே எனக்கு விரோதமான மோசங்களை செய்கிறார்கள், எனக்கு விரோதமான காரியங்களை, தப்பிதங்களை செய்கிறார்கள், ஆனாலும் நான் யாக்கோபை நினைவு கூறுகிறேன். ஏன் தெரியுமா? கர்த்தரே சொல்லி இருக்கிறார். வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். வாசிங்கம்மா, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நாம் கர்த்தரை மறக்கிறோம், கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறோம், வழி விலகுகிறோம். ஆனாலும் கவனிங்க, உங்களுடைய முன்னோர்களுக்கு, நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் ஒருவர் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தால்
கர்த்தர் இந்த யாக்கோபுடைய சந்ததி கர்த்தருக்கு பிரியமா இல்ல. நல்லது, சில நன்மையான காரியங்களும் செய்கிறார்கள். ஆனால் அநேக கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், தீமையான காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறதுனாலே கர்த்தர் இந்த ஜனங்கள் மேல் என்னோட கோபம் இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஆனாலும் கவனிங்க, கர்த்தர் யாக்கோபை நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. அவன் தன்னுடைய சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தேவனுடைய போராடி மேற்கொண்டான், தேவனிடத்தில் அழுது கெஞ்சி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டான். நானும் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன். என்ன வாக்குத்தத்தம்? யாக்கோபே, நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனோடு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார்னா 1000 தலைமுறை ஆனாலும் அந்த வாக்குத்தத்தங்களை உங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை தலைமுறைகள் ஆனாலும் சரிங்க, அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிச்சயமாகவே உங்களுக்கு என்று கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தர் செய்த வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய தலைமுறைகளிலே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. மனிதர்கள் மறந்து போகலாம், நம்மை சுற்றி உள்ளவர்கள் மறந்து போகலாம், நம்முடைய உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள் நம்மை மறந்து போகலாம், கர்த்தர் நம்மை ஒரு நாளும் மறப்பது இல்லை. அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபுக்கு அதனாலதான் சொல்றாரு, இப்ப கர்த்தர் கோபமா சொல்லிட்டாரு, இவங்க இந்த யாக்கோபின் சந்ததி எனக்கு விரோதமான தீங்குகளை செய்திருக்கிறார்கள், கர்த்தருக்கு விரோதமான அருவருப்புகளை செய்திருக்கிறார்கள், இது நிமித்தம் நான் கோபம் உள்ளவராயிருக்கிறேன், அவர்களை தண்டிக்க போகிறேன் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனாலும் கர்த்தர் யாக்கோபை நினைத்ததுனாலே மறுபடியும் இப்போ அந்த சந்ததிகளிடத்துல கர்த்தர் பேசுறார். எடுத்தவர் வாசிப்போம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் வாசிப்போம். 11வது அதிகாரம் 8வது வசனம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்லிட்டார், இந்த எப்ராஹிம் எனக்கு ரொம்ப கோபத்தை உண்டு பண்றான்டா, எனக்கு மிகவும் கோபத்தை உண்டு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா கர்த்தர் சொல்றார், எப்ராஹிமே, உன்னை எப்படி நான் கைவிடுவேன். ஆமென் சொல்லுவோமே. எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன். வாசிங்க. உன்னை மற்றவர்களிடத்திலே, எதிரிகளிடத்திலே உன்னை நான் ஒரு நாளும் நான் எப்படிப்பா ஒப்பு கொடுப்பேன்? உன்னோடு நான் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மிடத்திலே செய்த வாக்குத்தத்தங்களை நாம் மறந்து போகலாம், நாம் விட்டு விலகலாம், அதை உண்மையாகவே நாம் தட்டி கழிக்கலாம், அது நமக்கு மறந்தும் போகலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு நாளும் நம்மை மற்றவர்களிடத்திலே விடுகிறதும் இல்லை, நம்மை மறந்து போகிறதும் இல்லை, மற்றவர்களிடத்திலே, எதிரிகளிடத்திலே நம்மை விட்டு கொடுப்பவரும் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அதனாலதான் இங்க சொல்றாரு, எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்ப இந்த எப்ராஹிம் பாருங்க, கர்த்தருக்கு விரோதமான தப்பிதங்களை செய்கிறான், விரோதமான பாவங்களை, அக்கிரமங்களை செய்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றார், கோபத்தோடு சொல்லிட்டாரு, எனக்கு ரொம்ப கோபத்தை உண்டு பண்றான், எனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறான் சொல்லிட்டு சொல்றாரு, உன் தகப்பனாகிய அந்த யாக்கோபை நான் நினைவு கூர்கிறேன், அவன் என்னால் மறக்கப்படுவதில் அவனோடு நான் வாக்குத்தத்தம் செய்துட்டேன். இப்ப சொல்றாரு, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை ஒரு நாளும் நான் மறப்பதே கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்க ஒருத்தர் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய், தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் இருந்தால், உங்கள் தலைமுறைகள் கர்த்தருக்கு பிரியமா இல்லைனாலும் கர்த்தர் உங்களோடு செய்த வாக்குத்தத்தங்களை உங்கள் தலைமுறைகளில் கர்த்தர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவன் அவர் ஒவ்வொரு நாளும் மாறுகிறவர் அல்ல, மாற்றங்களை கொண்டு வருகிறவர் அல்ல. நம்மோடு செய்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் மறக்காமல் அவர் நிறைவேற்றுகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அநேக நேரங்களில் நாம் தான் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். இந்த யாக்கோபின் சந்ததியாக இஸ்ரவேல் சந்ததியார், இவர்கள் கர்த்தரை மறந்து போகிறார்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறார்கள். ஆனா நாம் அப்படிதான் அநேக நேரத்திலே நாம் மறக்கிறோம், கர்த்தர் செய்த வாக்குத்தத்தங்களை மறக்கிறோம், கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்கிறோம். மறந்துட்டு நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கல அப்படின்னா உடனே நம்ம சொல்ற காரியம் என்ன? கர்த்தர் எங்களை, சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கல, அதிசயம் நடக்கல அப்படின்னு உடனே நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தர் எங்களை மறந்து போனார்.
சொல்லுங்க, என்ன சொல்றோம்? கர்த்தர் எங்களை மறந்துட்டார் போல இருக்கு, எங்க வாழ்க்கையில அற்புதமே நடக்கல, அதிசயமே இல்லை, நாம் மறந்துட்டு கர்த்தரை மறந்து விட்டுட்டு இப்ப நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தர் எங்களை மறந்து விட்டார். அல்லேலூயா. இந்த யாக்கோபின் சந்ததியும் அப்படிதான் சொல்லுது. வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம். சாரி 40. நாற்பது 27. இஸ்ரவேல் இந்த யாக்கோபின் சந்ததி என்ன சொல்றாங்களா? யாக்கோபே இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று. அவர் பார்க்கலங்க, எங்க வழி கர்த்தருக்கு மறைவா போயிடுச்சு, அவர் எங்களுடைய காரியங்களை நியாயத்தை பார்க்கல, விசாரிக்கல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த யாக்கோபு என்னென்ன பண்ணாங்கன்னு நம்ம ஓசியால பார்த்துட்டோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான தீங்குகளை செய்துவிட்டு இப்ப அவங்க சொல்றாங்க, எங்கள் வழி கர்த்தருக்கு மறைவாய் போயிற்று. அல்லேலூயா. அநேக நேரங்களிலே நாமும் இப்படிதான் புலம்புறோம். என்னது, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கல, ஒரு அதிசயம் நடக்கல அப்படின்னு சொன்ன உடனே எங்க வழி கர்த்தருக்கு மறைவாய் போயிற்று, கர்த்தர் பார்க்கல போல இருக்கு, கர்த்தர் விசாரிக்கல போல இருக்குங்க, எங்களுடைய வழியில கர்த்தர் இல்ல போல இருக்கு, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இரவும் பகலும் தூங்காமல் உங்களை கண்காணித்து உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏன்னா வாசிங்க 28, வாசிங்கம்மா 28. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை, இதை நீ அறியாயோ? அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு நாளும் சோர்ந்து போகிறவர் அல்ல, இலைப்படைகிறவர் அல்ல. கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே செய்ய போகிற நன்மைகள், செய்யவிருக்கிற நன்மைகள், சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை குறித்து அவர் உண்மையாகவே அவர் சிறுமை உள்ளவராய் அல்ல, இலைப்படைந்தவராய் அல்ல, உங்க வாழ்க்கையிலே நிறைவுள்ளவராய் பெரியவராய் உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிப்பார். சத்தமா ஆமென் சொல்லுவோமே. அருமையான தேவ பிள்ளைகளே, இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய புத்தியில நம்ம கொடுத்திருக்கிற கர்த்தர் கொடுக்கிற இந்த சின்ன அறிவுல வச்சு எதையோ யோசிக்கிறோம். கர்த்தர் கேட்கல போல இருக்கு, பரலோகத்துக்கு என் ஜபம் போல இருக்கு, அவர் கேட்கவே மாட்டாரு, நாங்க எவ்வளவோ ஜெபம் பண்றோம் கேட்கல, நாங்க எவ்வளவோ காரியங்கள் சொல்றோம்ப்பா அவர் கேட்கவே இல்லை, எவ்வளோ நாளா ஜெபம் பண்றோம் ஒண்ணுமே நடக்கல, கர்த்தர் கேட்கவே இல்லை, எப்பதான் என் ஜபத்தை கேட்பார் போல இருக்குது. உங்க ஜபம்லாம் கேட்கப்படுது. ஆனால் தேவனுக்கும் நமக்கும் நடுவாக கர்த்தர் பிரிவினை உண்டாக்கல, அவர் பார்க்காமல்ல, நாமே கர்த்தருக்கு விரோதமான பிரிவினைகளை உண்டு பண்ணி கொள்ளுகிறோம். ஆமேன் சொல்லுமே. அநேக நேரங்களிலே நாம் பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறோம். நமக்கு எது பிரிவினை உண்டு பண்ணது? நம்முடைய பாவங்களே தேவனுக்கும் நமக்கும் நடுவாக பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறது. ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவர் நம்மோடு செய்த வாக்குத்தத்தங்களை, நம்முடைய முன்னோர்களுக்கு செய்த வாக்குத்தத்தங்களை நான் மறக்கவே மாட்டேன், இவர்கள் வாழ்க்கையிலே செய்து முடிப்பேன். ஆமேன் சொல்லுவோமே. அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நம்முடைய சொந்த ஜனங்கள் நம்மை மறக்கிறார்கள், நம்மை மறந்து போகிறார்கள். நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், யாருன்னே உங்களுக்கு தெரியலங்க, உங்க முகமே மறந்துடுச்சு அப்படின்னு மறக்கிறோம், அப்படின்னு அநேக நேரத்துல மறந்து போகிறாங்க. பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய சொந்த தகப்பனே பிள்ளையை மறந்துட்டான். என்னது? தன்னுடைய சொந்த தகப்பனே பிள்ளையை மறந்து போனான். எல்லாரும் அவனுக்கு பெரிதாய் காணப்படுகிறார்கள். ஆனா சிறியவனாகிய தாவீது, அந்த ஈசாய்க்கு அவனுடைய மகனாகிய தாவீது கண்களுக்கு தெரியப்படவில்லை, அவன் நினைவிலே வரவில்லை. எங்க? அவ்வளவுதான அவங்க பிள்ளைங்க இல்ல, ஒருத்தன் காட்டுல இருக்கிறான், ஒருத்தன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான், அவன் இருக்கிறாங்க, ஆனா ரொம்ப சின்ன பையனா இருக்கிறான். பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு நாளும் இந்த உலகத்திலே
நம்முடைய தாய் தகப்பன் நம்மை மறக்கலாம், மறந்து போகலாம். நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள் மறக்கலாம், மறந்து போகலாம். நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை ஒரு நாளும் மறப்பதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தாவீதனுடைய வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் ஒரு நாளும் அவனை மறக்காமல் அவன் கீழே இருந்த நிலையிலிருந்து அவனை தூக்கி எடுத்து ராஜாக்களுக்கு மத்தியிலே அவனை உட்கார வைத்தார். ஆமென் சொல்லுவோமே. ஏன்னா அவன் காட்டில் தனித்து விடப்பட்டிருக்கும் போது அவன் என்ன நினைத்திருப்பான்? என்னுடைய குடும்பம் என்னை மறந்துடுச்சு, என்னுடைய தகப்பன் என்னை மறந்து விட்டார், என்னுடைய சகோதரர்கள் என்னை மறந்து விட்டார்கள், ஆனாலும் என் மேய்ப்பனாகிய கர்த்தர் என்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. இது அவனுடைய நம்பிக்கை, இது அவனுடைய நம்பிக்கை. அவனுடைய நம்பிக்கை ஒரு நாளும் மாறவில்லை. அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே நம்ம இந்த பூமியிலே நம்முடைய சொந்த தாயானாலும் தகப்பனானாலும் நம்மை மறந்து போகலாம், நம்மை கைவிடலாம். ஆனால் நம்மை உண்டாக்கின தகப்பன் ஒரு நாளும் மறந்து போவதில்லை. அல்லேலூயா. இந்த கெட்ட குமாரன் கதையிலும் பாருங்க, அந்த தகப்பனை விட்டு அவன் தூர தேசத்திற்கு போகிறான். அந்த தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு போகிறான். தகப்பனை மறக்கிறான், தகப்பனுடைய காரியங்களை மறக்கிறான், எல்லாவற்றையும் விட்டு மறந்து அவன் தூர தேசத்திற்கு போகிறான். ஒரு நாள் அவன் தகப்பனுடைய நினைவு அவனுக்கு வருகிறது. அந்த தகப்பனுடைய நினைவு வரும்போது அவன் யோசிக்கிறான், என் தகப்பன் வீட்டிலே நான் ரொம்ப செல்வமாய் வாழ்ந்தேன். அல்லேலூயா. என் தகப்பன் வீட்டிலே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், ஆனால் இன்றைக்கு நான் பட்டினினால் சாகிறேன் என்று அவன் சொல்லும் போது, அவன் தகப்பன் வீட்டிற்கு மறுபடியும் அவன் வரும்போது, இவன் மறந்துட்டான், இவன் வெட்டி விலகிட்டான், இவன் பின்வாங்கி போயிட்டான், தகப்பனையே சுத்தமா ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த தகப்பன் அவனை மறக்கவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தகப்பனை விட்டு, அந்த பரம தகப்பனை விட்டு நீங்கள் தூர போயிருக்கலாம், கர்த்தரை விட்டு விலகி போயிருக்கலாம், கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருக்கலாம், அவருடைய வார்த்தையை மறந்திருக்கலாம், அவருடைய வாக்கு தத்தங்களை மறந்திருக்கலாம். இந்த காலவேளை கர்த்தர் சொல்லுகிற காரியம், சொன்ன எல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையிலே பரம தகப்பன் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49:15. Praise the Lord. Hallelujah. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் மறக்கவே மாட்டாங்க. என்னுடைய சிறு பிள்ளை குறித்து பிரயாயத்தை குறித்து பழைய ஆட்கள் அண்ணன் அவர்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரே பையனானு, ஆனால் ரொம்ப செல்லமா, ரொம்ப வசதி உள்ளதா, ரொம்ப நல்லதா இருந்தது. எல்லாமே ஒரே பையன்றதால் ரொம்ப செல்லம். சொல்லுவாங்களே, கை நீட்டினதெல்லாம் கிடைத்து விடும், கை நீட்டினா எல்லாமே கிடைத்து விடும். அப்படி வாழ்ந்து அப்படி நல்ல சுகபோகமா ரொம்ப சந்தோஷமா இருந்தவங்க பழைய ஆட்களுக்கு தெரியும். ஒரே பையன்றதால் ரொம்ப இதுவாக இருந்தது, நல்ல வீடு, நல்ல நல்ல வசதியை, நல்ல இதுவாக, நல்ல வாடகை நல்லா இருந்தது, நல்லா ரொம்ப நல்ல செல்வ செழிப்பாக தான் இருந்தது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் தாயார் மரித்து போகிறார்கள். போன உடனே என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரே பையன்றதால் தாயார் தான் ரொம்ப செல்லமா, ரொம்ப அன்பா, ரொம்ப இதுவாக இருந்து வைத்திருந்தாங்க. திடீர்னு அவர்கள் ஒரு நாள், திடீர்லாம் ரொம்ப சின்ன வயசு இல்லை, 28 வயது 29 வயது, எனக்கு அப்பதான் மரித்து போறாங்க. மரித்து போன உடனே என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லாரும் சொல்றாங்க, அவ்வளவுதான்ப்பா, உன் காரியமே முடிஞ்சு போச்சு, அம்மா தான் உனக்கு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாமே சரி, அப்பா இருக்காரு, இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் திருமணம் எல்லாம் நடைபெற்றது, எல்லா காரியங்களும் கர்த்தர் அவர் தகப்பனார் இருந்து செய்தார். ஒரு 5 வருடத்துல அவரும் மறித்து போனார். ஒரு 5 வருடத்திலே தகப்பனாரும் மரித்து போனார். அப்ப தகப்பனாரும் மரித்து போன உடனே என்னோட நண்பர்கள், உற்றார்கள் எல்லாரும் சொன்னாங்க, உன் வாழ்க்கையே இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன சொன்னாங்க? தகப்பனார் மரித்த உடனே, அப்பா உனக்கு உதவியா இருந்ததே அம்மா தான், உன்னுடைய தாயும் தகப்பனும், அப்பா இருக்கிறாருன்னு நினைச்சோம், 2 பேருமே மரித்துட்டாங்க, உன் வாழ்க்கையே இதோட முடிஞ்சு போச்சு. ஆனா என்னால தைரியமா சொல்ல முடியும், கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் என்னுடைய தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார். சத்தம் அவர் ஆமென் சொல்லுவோமே. இந்த வசனத்தின் பிரகாரம் தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும், இந்த பூமியின் தாய் தகப்பன் ஒருவேளை நம்மை மறந்தாலும், என்னை உருவாக்கின தகப்பன் ஒரு நாளும் என்னை மறப்பதில்லை. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன்.
என்னால தைரியமா சொல்ல முடியும், முன்பு இருந்ததை காட்டிலும் இப்போது என் தலையை இன்னும் உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்னும் சத்தமா ஒரு ஆமென், அல்லேலூயா. நல்ல சபையாரை கொடுத்து, நல்ல ஜபிக்கிற விசுவாசிகளை கொடுத்து, ஜபிக்கிற விசுவாசிகள் தானே ஆமென் சொல்ல மாட்டீங்களே, அல்லேலூயா. நல்ல ஜபிக்கிற விசுவாசிகளை கொடுத்து, அநேகம் சபைகளை கொடுத்து, கர்த்தர் உண்மையாகவே சொல்லுங்க, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து முன்பு இருந்ததை காட்டிலும் இன்னும் தலைகளை உயர்த்தி இருக்கிறார். இந்த உலகம் உங்களை பார்த்து சொல்லுதா, உன் காரியமே முடிஞ்சு போச்சு, எல்லாரும் உன்னை மறந்துட்டாங்க, உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. தைரியமா சொல்லுங்க, இனிமேதான் என் வாழ்க்கை புதிய ஆரம்பத்திற்குள்ளே. காரணம், என்னை உண்டாக்கின தேவன் ஒரு நாளும் என்னை மறப்பதே கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என்னை உண்டாக்கின தேவன், அதனாலதான் சொல்றார், நான் உன்னை உருவாக்கினேன் யாக்கோபே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ உண்மையாகவே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை மறப்பதே கிடையாது. ஆனா நம்ம தான் என்ன சொல்றோம், ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு போல இருக்கு, என்னை கைவிட்டுட்டாரு போல இருக்கு. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு நாளும் நம்மை மறப்பதே கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்வோமே. அல்லேலூயா. உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய வழிகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், உங்கள் முதிர் வயது வரைக்கும் உங்களை தாங்குகிறவர். கர்த்தர் இந்த வருடத்துல நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரே. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் என்ன? ஜனவரியில் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? சொல்லுங்க. ஜனவரியில் நடந்ததெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க? தேவையில்லாம, அடுத்த ஜனவரியே வரப்போகுது. வீட்டில் இருந்த வாக்குத்தத்தம் வேற மறந்து போச்சு எங்களுக்கு. ஏசப்பா சொல்லுங்க, என் ஜனங்கள் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. பரவாயில்ல, ஒரு விசுவாசியாவது சொல்றாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் வீட்டுக்கு போனா பார்க்குறேன், வாக்குத்தத்தையே காணோம், எங்கன்னு தெரியல, காணாம போயிடுச்சு, பெயிண்ட் அடிச்சு தூக்கி போட்டான்றாங்க. நிறைய பேர் வீட்டுக்கு போவான், பார்க்குறான், கேலண்டர் மட்டும் தொங்குது, வாக்குத்தத்தையே காணோம். அதனால தான் நேற்று பேசிருங்க, ஐயா நல்லா பிரேம் போட்டு கொடுங்க ஐயா, கொஞ்சம் வெயிட்டாக கொடுங்க, அப்படியே கொஞ்சம் நல்லா நேற்று அவர்கிட்ட பேசுறேன். நல்லா கவனிங்க. அப்ப கர்த்தர் இந்த வருடத்துல வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. நிச்சயமாகவே சொல்லுகிறேன், இன்னும் ஒரு மாதம் இருக்குல்ல, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக நடந்தார். அவர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட்டு போக விடாமல் உங்களை நிலைநிறுத்துகிறவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அல்லேலூயா. நீங்க இந்த ஜனவரியில் நினைத்திருக்கலாம், பா நல்ல வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த நவம்பர்ல நீங்க நினைக்கிறீங்க, இன்னமும் வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறலையே. சொன்னதை கர்த்தர் இந்த வருடத்திற்குள்ளே செய்து முடிப்பார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம மறந்துடுறோம், சொன்ன வாக்குத்தத்தையே மறந்துடும். வாக்குத்தத்தம் யாருக்குமே ஞாபகம் இல்லை, ஒருத்தர் தான் சொல்றாங்க, யாருக்குமே ஞாபகம் கூட இல்லை. கர்த்தர் அந்த வாக்குத்தத்தையே மறந்துட்டோம். ஆனா அவர் உங்களிடத்துல வாக்கு பண்ணிட்டார்ல, நீங்க மறந்தாலும் அவர் மறக்கவில்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. கர்த்தர் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையிலே அந்த வாக்குத்தத்தங்கள் இந்த வருடத்திற்குள்ளே ஏதோ ஒரு நிலையிலே அதை நிறைவேற்றி முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. அது உங்க வேலை ஸ்தலமா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம். ஏதோ ஒரு நிலையிலே கர்த்தர் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்கள் தலையை நிமிர்த்தி உயர்த்தி தலை தூக்கி வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிச்சயமாகவே தெய்வ பிள்ளைகளே, அப்ப கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவர்களாய், தேவனை நம்பி இருக்கிறவர்களாய் நாம் காணப்படும் போது கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய தலைகளை உயர்த்துகிறவர். ஆமென் சொல்லுவோமே. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உண்மையாகவே அந்த இப்ராஹிம், யூதா, இஸ்ரவேல் கோத்திரங்களை குறித்து கர்த்தர் ஏன் மனஸ்தாபப்பட்டார் தெரியுமா? கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் இல்ல, கர்த்தரை மறந்து போகிறார்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்மை உண்டாக்கின தேவனை நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். வாசிங்க. அதில் கர்த்தர் அதை குறித்து மிக எச்சரிப்புள்ளவராய், கோபம் உள்ளவராய், எச்சரிக்கையாய் நம்மிடத்தில் இந்த காரியத்தை சொல்கிறார். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 12வது வசனம்.
உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? உன்னை உண்டாக்கினவர். இன்றைக்கு இந்த சரீரம், இந்த நாம் நிற்கிறோம் அப்படின்னா இந்த சாயலே கர்த்தர் கொடுத்தது. அவருடைய சாயலின்படிதான் நம்ம இருக்கிறோம். அவர்தான் நம்மை மண்ணை பிசைந்து உருவாக்கி நம்மை படைத்து அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள் உருவாக்கி இந்த ஆவி ஆத்துமா சரீரம் நமக்குள்ளே உண்டு பண்ணி நம்மை உருவாக்கி நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அவரை மறக்கிறதற்கு நீ யார்? அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலையில எச்சரிப்போடு கர்த்தர் சொல்லுகிறார், தேவனை நாம் ஒரு நாளும் மறந்து போக கூடாது. ஆமென் சொல்லுவோமே. ஏன் கர்த்தர் எச்சரிப்பாகவே சொல்லுகிறார், உன்னை உண்டாக்கின தேவன். இந்த பூமியிலே வேற எந்த தெய்வமும் சொல்ல முடியாதது. நம்மை உண்டாக்கின தேவன் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. நம்மை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர், அவரை மறக்கிறதற்கு நீ யார்? இந்த காலையிலே ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தருடைய செய்கைகளை, அவருடைய வாக்குத்தத்தங்களை, அவருடைய வல்லமைகளை, அவருடைய சமூகத்தை நான் ஒரு நாளும் மறப்பது கிடையாது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை, அவருடைய செயல்களை, அவருடைய சமூகத்தை நான் மறக்க மாட்டேன். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு கடந்து போங்க. கர்த்தர் பாருங்க எச்சரிப்பாய் சொல்லுகிறார், உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார்? அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரை அநேக வேளையிலே நாம் மறந்தால் நஷ்டம் யாருக்கு தெரியுமா? நமக்கு தான். நம்மை உண்டாக்கின தேவனை நாம் மறந்து போகிறோம் என்றால் நஷ்டம் நமக்கு தான். ஏனால் தேவன் நம்மை உருவாக்கி நம்மை சிருஷ்டித்து நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் எல்லா நிலையிலும் நம்மை தாங்கி வருகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். ஆராதனையில் ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில இல்லைன்னா நான் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். என்னைக்கோ பிசாசு என்னை சாகடிச்சு எங்கேயோ கொண்டு போயிருப்பான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிச்சயமாக அருமையான தாயாரை குறித்து சாட்சி சொன்னாங்க. கர்த்தர் அவங்க வாழ்க்கையில இல்லைன்னா இன்னைக்கு அவங்க இல்லை. ஆமென் சொல்லுங்க. காரணம், அவங்க இன்னைக்கு உயிரோட இருக்கிறாங்கன்னா கர்த்தர் அவங்களை மறக்காம கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு உதாரணம் சொல்றேன். கர்த்தர் ஒவ்வொரு நாள் உங்க வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். கர்த்தர் ஏதோ ஒரு நிலையிலே உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார். உளையான சேற்றிலிருந்து, பாவமான நிலையிலிருந்து, எல்லா பலவீனத்திலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார். உங்களை உண்டாக்கினவர், உங்களை நடத்துகிறவர், உங்களை பலப்படுத்துகிறவர், உங்களை உண்டாக்கின தேவனை நீங்கள் மறக்க வேண்டாம். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய நினைப்பது என்ன? நாம் மறந்து போகிறோம். கர்த்தர் நம்ம இடத்துல சொல்லி இருக்கிறார், நாம் மறந்து போகிறோம். ஆனால் உண்மையாகவே கர்த்தர் நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற நினைவுகள் என்ன? வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம். முப்பத்தி 40. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை. கவனிங்க, கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற நினைவு என்ன தெரியுங்களா? நமக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிற நன்மையான வாக்கு தத்தங்களை கர்த்தர் உண்மையாகவே நாம் மறந்திருக்கிறோம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களுக்கு நன்மை செய்கிற வரைக்கும் நீங்க பின்வாங்கினாலும் உங்களை விட்டு அவர் பின்வாங்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. ஆமென் சொல்லுமே. அப்ப கர்த்தர் மறுபடியும் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நம்முடைய இருதயத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தாலே கர்த்தர் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை, வாக்குத்தத்தங்கள், நன்மையான காரியங்களை நீங்க மறந்தாலும் நீங்க பின்வாங்கினாலும் செய்யற வரைக்கும் அவர் பின்வாங்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன்.
உங்க வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் உடன்படிக்கைகளை நீங்க மறந்திருந்தாலும், நீங்கள் பின்வாங்கி போனாலும், கர்த்தர் ஒரு நாளும் மறக்கிறவர் அல்ல, விட்டு பின்வாங்குகிறவர் அல்ல. சொன்னதை அப்படியே செய்து முடிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமா யாராவது எழும்பி காரியங்களை நடப்பிக்கிறாங்களா? உன்னை தூக்கிடுவேன், இல்லாம பண்ணிடுவேன், ஒன்னும் பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்றார், உங்களை நாட்டுனா நாட்டதுதான், யாரும் உன்னை அசைக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உன்னை நிச்சயமாய் இந்த தேசத்திலே நாட்டுவேன். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் நம்ம மேல என்ன நினைவில் இருக்கிறார்? நமக்கு நன்மை செய்யும்படியான காரியங்களை அவர் நினைவில் வைத்திருக்கிறார். அப்ப நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியங்கள்ங்க என்ன? அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? எனக்கு பயப்படும் பயம் அவர்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன? தீமை விட்டு விலகினாலே போதும், கர்த்தருக்கு நீங்க பயப்படுறீங்கன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. தீமை விட்டு விலகுகிறதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் உண்மையாகவே கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் அவர் வாயிலிருந்து வார்த்தை எப்பொழுது புறப்பட்டதோ உங்க வாழ்க்கையிலே அது நடந்தேறின பின்புதான் பரலோகத்துக்கு அந்த வார்த்தையை சொல்லும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஆமென்னு சொல்லுங்களேன். நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நாம் எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம். அல்லேலூயா. இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் இந்த வருடம் முடிவதற்குள்ளாக, ஐயோ அதுக்கு சாத்தியமே இல்லை, வாய்ப்பே இல்லை, இந்த வருடம் நடக்குமான்னு தெரியல, அது அடுத்த வருஷம் நடுவுல தான் நடக்கும் போல இருக்கு, தைரியமா சொல்றேன், எழுதி கூட வைத்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்தாருக்கு தான், உலகத்தின் மனிதர்களுக்கு தான் நடக்கும். எப்ப நடக்கும்னு தெரியாது, எப்படி நடக்கும்னு தெரியாது. நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு நாள் போதும் உங்க வாழ்க்கையை தலைகீழ மாற்றி முடிச்சிருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நிச்சயமாகவே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இந்த வருடத்தில் நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் கர்த்தர் ஒரு நாளும் உங்களை மறக்காமல் நீங்கள் எளிதாய் ஜெயித்துக் கொள்ளும்படியாய் காரியங்களை வாய்க்க செய்வார். சத்தமா ராமேன்னு சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தருக்குள் நீங்கள் பலப்படும்படியாய். அப்போ இந்த உலகத்தில் யார் என்னை மறக்கட்டும், யார் என்னை மறந்திருந்தாலும், யார் என்னை கைவிட்டாலும், யார் என்னை தூர தள்ளினாலும், யார் எனக்கு விரோதமாய் எழும்பினாலும் என் சத்துருக்களை கர்த்தர் முறியடிப்பார், என் ஆத்துமாவை நிலைநிறுத்துவார். காரணம், அவர் என்னை மறப்பதே இல்லை. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் என்னை மறப்பதில்லை. என் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். சொன்ன வாக்குத்தத்தங்களை மறப்பதில்லை. சொல்லுங்களேன், சொன்ன வாக்குத்தத்தங்களை மறப்பதில்லை. என் வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். அல்லேலூயா. தினந்தோறும் இது அறிக்கை செய்யுங்களேன், இது அறிக்கை செய்து கொண்டே இருங்களேன். உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியங்களை 100% நிறைவேற்றுவார். ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்களாய், தேவனுக்குள் பலப்படுகிறவர்களாய், கர்த்தர் ஒரு நாளும் என்னை மறப்பதே கிடையாது. கர்த்தருக்குள் பலப்படுவோம், கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒன்று கூடி சேர்ந்து உம்முடைய நாமத்தை துதிக்க ஆராதிக்க தந்த பெரிதான கிருபைகளுக்காக, தயவிற்காக, இரக்கத்திற்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் நீர் எங்களை ஒரு நாளும் மறப்பதில்லை. தாய் மறந்தாலும், தகப்பன் மறந்தாலும், எங்கள் தாயின் கர்ப்பத்திலிருந்து எங்களை தாங்கினவர், ஏந்தினவர், சுமந்தவர், தப்புவித்தவர், எங்கள் முதிர் வயது வரைக்கும் எங்களை தாங்குகிறீர். எங்களை ஒரு நாளும் மறக்கிறவர் அல்ல. சொன்ன வாக்குத்தத்தங்கள், நீ எங்களோடு செய்த உடன்படிக்கைகளை நாங்கள் மறக்கலாம், பின்வாங்கலாம். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்கிற வரைக்கும் ஒரு நாளும் எங்களை மறப்பதில்லை, எங்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை நீர் எங்களோடு செய்திருக்கிறீரே. நன்றி, கோடி கோடி கோடியாய் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா. சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் பிள்ளைகளை நீர் இன்றைக்கு திடப்படுத்தி தேற்றி இருக்கிறதற்காக நன்றி. உடைய கிருபை, உடைய சமூகம், உடைய பிரசன்னம் பிள்ளைகளை நடத்தி இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. வந்திருக்கிற ஒரு வயதான தாய்மார்கள், தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருந்து தாங்கி வழி நடத்துங்க. எந்த சுகவீனங்கள், பலவீனங்கள் ஒன்றும் அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துங்க. ஒவ்வொரு ஏசப்பா குடும்பத்தினருக்காக, கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
பிள்ளைகள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகள், எல்லா பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் பலனாயிருந்து, கர்த்தர் நீரே பெரிய பலனாயிருந்து கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மேலும் இருந்து கர்த்தர் பலப்படுத்தி நடத்துங்க. இந்த வருகிற வாரம் முழுவதுமாய் இந்த கிருபை, சமூகம், பிரசன்னம், அபிஷேகம், வல்லமை எங்களை பிரியாமல் காத்து வழி நடத்தும். விசேஷமாய் நாளை காலை நாளையிலிருந்து தொடங்குகிற இந்த 21 நாள் உபவாசத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. ஜெபத்திலே சரியாய் கலந்து கொண்டு தேவனிடத்திலே எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, எங்களை சுத்திகரித்துக் கொள்ள, வருட இறுதியிலே கர்த்தர் ஏசப்பா கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். விசேஷமாய் கிளை சபைகள் நடக்கிற ஏசப்பா 9 கிளை சபைகள் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தாங்க. ஏசப்பா ஒவ்வொரு கிராமங்கள், பட்டணங்களில் தேவனுடைய இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட கர்த்தர் உதவி செய்ய எல்லாம் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தனை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மேலான நன்மைகள், கிருபைகள் தொடரட்டும். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா துதி, கன, மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மற்ற எல்லா காரியங்களையும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும். மீதியான நேரம் எங்களோடு எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும், ஐக்கியமும் என்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக.